இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கத்துக்கு கேமரா கொண்டு போறதுக்கு மக்கள் மத்தியிலே நீங்க நிறைய கேமரா கொண்டு போவதற்காக நிறைய வசூல் பண்ணீங்க இப்படிங்கிற செய்தியை இப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறோம். இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்னிறுத்தி இதுக்கே நிறைய நேரம் பதில் சொல்றாங்க. ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கிறேன்னு இது இந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் மொட்டை நோட்டீஸ் போட்டு நம்ம வெளியிடல. மொட்டை நோட்டீஸ் போட்டு யார்ட்டையும் கொடுக்கல. அல்லாஹ்வுக்கு அஞ்சி ஒரு தனிப்பட்ட நபருக்கு அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்படி பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஜமாத் அதே நேரத்தில் ஒரு தனிநபருடைய நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒரு தனிநபருக்கு எழுதப்பட்ட கடிதமா, இது மொட்டை நோட்டீஸா வெளியிடப்பட்ட கடிதமா? ஒரு நேரடியாக அவருடைய குற்றங்குறைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி எழுதப்பட்ட கடிதம். அப்ப இதுல உள்ள இந்த சில்லற விவகாரங்கள் சிடி இஸ்லாமிய மார்க்கத்துக்கு கேமரா கொடுத்ததுக்கெல்லாம் பெருசா விளக்கம் சொல்றாங்க. அதுக்கு இஸ்லாமிய மார்க்க கேமரா கொண்டு வந்ததுக்கு காசு கூட வாங்கணும்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. காசு கூட வாங்கணும் ப்ரோக்ராம்ல காட்டுறாங்க, சிடி எடுத்து போடுறாங்க. காசு கூட வாங்கணும், நீ சொல்லு காசு கூட வாங்கணும். 2500 ரூபாய் வாங்கினாங்க, 3000 ரூபாய் வாங்கினாங்க. இப்படி இங்க உள்ள ஆளுக்கு சில பேர் சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு முடியும்ல, காசு கேட்டு 15000 ரூபாய் கேட்டு 20000 ரூபாய் கேட்டு 25000 ரூபாய் கேட்டு கரெக்டா பண்ண பிரச்சனை ஒண்ணு கிளையில எல்லாம் கூட்டு வரவா? அதையும் சொல்லலப்ப ரெண்டு நடந்திருக்கு. அதுல உள்ள சூழ்நிலைகளை விளக்கி சொல்லியிருக்கேன். என்ன சொல்றிய? அவருக்கு கொடுக்கல, 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு தான் எல்லாரும் கொடுக்குற மாதிரி ஒரு தோரணையை ஏற்படுத்துறாங்க. நிறைய விஷயங்களா சொல்லிக்கிட்டே வரணும். இப்படிலாம் உங்களால 2004 வருஷத்திலிருந்து இப்ப வரைக்கும் இந்த ஜமாத் ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் உங்களால ஒரு குற்றச்சாட்டு வர்றது, அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் பதில் சொல்றது. நாங்க போய் இப்படி மேடையில பேசுற இடங்கள்ல எல்லாம் மக்கள் வெளிநாடுகள் எல்லாம் கடுமையா கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல கால சவட்டிக்கு நிக்கிறேன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கேவலப்பட்டு நிக்கிறது உங்களுக்கா நாங்க நிக்கணுங்கிற அவசியமா? அதனால ஒண்ணு இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிறுத்துங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க வசம் உதவி போயிருங்க. ஜமாத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கமே தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை இந்த விஷயத்தினுடைய என்னுடைய தலையீட்டுக்கு. ஜமாத்தினுடைய பாதுகாப்பு மட்டும்தான் நோக்கமே ஒழிய வேற எந்த தனியாலையும் பழிவாங்கணும், வேற எந்த தனியாலையும் வீழ்த்தணும், எந்த தனியால் வளர்ச்சியும் பிடிக்கல என்ற நோக்கமும் இல்ல, எந்த பின்னணியும் இருக்கவே முடியாது. இப்ப இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் நாம சொல்ல இல்ல, இந்த குற்றச்சாட்டுகளை மறுக்காம, இந்த குற்றச்சாட்டுகளை ஆமா இல்லைன்னு சொல்லாம இப்ப என்ன வகையான வாதங்களை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, குற்றச்சாட்டுகளை சொல்லும் போது குற்றச்சாட்டு தானே மறுக்கணும். கடிதம் எழுதி கொடுக்கலன்னா என்ன பேச்சு? கடிதம் அவருக்கு வேற ஆள் எழுதி கொடுத்தாங்கடா, கடிதத்தை எங்கே இருந்து எழுதி வாங்கி போட்டுருக்காருன்னா என்ன பேச்சு? இவருக்கு தமிழ் தெரியாதுன்னா என்ன பேச்சு? இது இல்ல பேச்சு. குற்றச்சாட்டை நேருக்கு நேராக மறுக்க வேண்டும். நீங்க குற்றச்சாட்டுகளை மறுக்க தயாரா? பொது இடத்துல இந்த மாதிரி மக்களை வச்சு நீங்களும் உட்கார்ந்து நம்மளும் உட்கார்ந்து வாதிப்போமா? அந்த குற்றச்சாட்டு எல்லாம் மறுக்க தயாரா? இப்ப பட்டியல் போட்டு சொல்லிட்டே போனாரு, இதுல வச்சிருக்க குற்றச்சாட்டுகள் அந்த குற்றச்சாட்டுகள் தான். இப்ப நம்ம அழைக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த இயக்கத்துல கட்சியில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அந்த சகோதரரே உண்மையாளர், அவருக்கு அரபியிலையும் பேர் உண்மையாளர் வச்சிருக்கு, ஸ்டீக்னு பேர் வச்சிருக்கு. உண்மை பேசுறாரு, உண்மை உண்மை உண்மைன்றே சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர் கேட்கிறாரு, இந்த பட்டியல்ல எழுதியிருக்கிற குற்றச்சாட்டுகளை எல்லாம் நிரூபிக்கிறதுக்கு ஹாமின் இப்ராஹிம்ங்கிற ஆள் எதுக்குங்க? இப்ப இந்த 5 சீடி பாருங்க நீங்க எல்லாரும். அவர் கேட்கிறாரு, ஹாமின் இப்ராஹிம்ங்கிற ஆள் எதுக்கு இந்த குற்றச்சாட்டு எல்லாம் நிரூபிக்கிறதுக்கு? நாம தானங்க சாட்சி எல்லாரும். இதத்தான் நாம எல்லா விஷயத்தையும் நிர்வாகக்குள்ள ஏற்கனவே கூப்பிட்டு விசாரிச்சு தீர்ப்புலாம் நிறைய சொல்லி இருக்கிறோம், கண்டிச்சிருக்கிறோம், தண்டிச்சிருக்கிறோம். அவர் எதுக்கு? நம்ம தானே இதுக்கெல்லாம் சாட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க. வெளியே வந்தோன்னு என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன்டிஜே வீடியோ விசன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ரூபாய் 100 மட்டும். மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விசன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளியே வந்தோன்னு என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாரங்களை கொண்டு வர தயாரா? உங்க பூச்சியலாளர் தானங்க சொல்லியிருக்காரு, எல்லாம் ஆதாரத்தோட பேசப்பட்டிருக்கு, நிரூபிக்கப்பட்டிருக்கு. உண்மை குற்றச்சாட்டு வந்திருக்கிறது, அது உண்மை, இது உண்மை என்று பட்டியல் போட்டு சொல்றாரு. அப்புறம் மறுபடியும் நிரூபிங்க அப்படின்னு சொன்னா மக்கள் பண்றதுக்கு இது வெளியில வரையில தன்னை தூய்மையானவனாக காட்டணுங்கிற நோக்கமே தவிர வேற ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே நீங்க பஸ்ல ஒரு பெண்ணோடு சேர்ந்து பயணம் செய்தீர்கள் என்ற காரணத்திற்காக
ஜமாத்து உங்களுக்கு தண்டனை தந்துருந்துச்சே, அதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? நம்ம கேட்கிறோம். இதுல இருக்கக்கூடிய எல்லாமே அவதூறு, அடுக்கடுக்கா அவதூறுகளை எழுதியிருக்கிறார், முழுவதும் குற்றச்சாட்டு வைக்கிறார் இப்படின்னு சொன்னா